நாகினி சீரியல்ல நடிச்ச நடிகை மௌனி ராய் ஒரு ஓரின சேர்க்கையாளரா? இதுதான் சமூக வலைதளங்கள்ல அதிகமா கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதுக்கு மௌனி ராயே ஒரு பதில கொடுத்திருக்காங்க. இத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். நடிகை மௌனி ராய் இவங்க ஒரு மாடல் அழகி, டான்சர் அப்படி மட்டும் இல்லாம இப்போ நடிகையா இருக்காங்க. சின்னத்திரை சீரியல் மூலமா தான் இவங்க ரொம்பவே பிரபலம் ஆனாங்க. இப்போ சீரியல்கள் ஒரு பெரியவங்க பாக்குறாங்க அப்படிங்கறத தாண்டி சின்ன பசங்க முதற்கொண்டு விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சீரியலா இருந்ததுதான் நாகினி. இந்த சீரியல் ஹிந்தியில தான் ஒளிபரப்பு பண்ணாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ல டப் பண்ணி இந்த ஒரு சீரியலை வெளியிட்டாங்க. இந்த சீரியலுக்கு தமிழ் மக்கள் அதிக அளவுல ஆதரவு கொடுத்தாங்க. சோ எஸ், என்னன்னா ஒரு பாம்புகளை ரசிச்சு பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு சீரியல் தான் நாகினி. இதுல சிவன்யா கதாபாத்திரத்துல மௌனி ராய் நடிச்சிருந்தாங்க. சோ இவங்களுக்கு இந்த ஒரு சீரியல் மூலமா தமிழ் சினிமாவிலையுமே எக்கச்சக்க ஃபேன்ஸ் உருவானாங்க. குறிப்பா இளைஞர்கள் அதிக அளவுல ஒரு ஃபேன்ஸா உருவானாங்க. ஏன்னா இவங்களுக்கு கிரஷாவே இருந்தாங்கன்னு சொல்லலாம். நிறைய பேர் இவங்களை ஒரு கிரஷாவே ஏத்துக்கிட்டு அவ்வளவு ரசிச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. சோ இவங்க மட்டுமே இல்லாம இவங்களுக்கு ஒரு தோழியா நடிச்ச வில்லி கதாபாத்திரத்தில் நடிச்ச கருப்பு நாகினி, இவங்க ரெண்டு பேருமே அவ்வளவு போட்டி போட்டு நடிச்சாங்க. அதுலயும் குறிப்பா மௌனி ராயை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு அழகா இருந்தாங்க அந்த கெட்டப்ல. சோ ஒரு பாம்பு ஒரு பெண்ணா இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகா காட்சிப்படுத்தி இருந்தாங்க. இவங்களுடைய நடிப்புமே இந்த சீரியல்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இவங்க முதல் 2 சீசன்களை நடிச்சிருந்தாங்க. முதல் சீசன்லயுமே ரொம்பவே அழகா தான் இருந்தாங்க. 2வது சீசன் பொறுத்த வரைக்கும் அம்மா பொண்ணு அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. 2 சீசனுக்குமே அதிக அளவுல வரவேற்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வேற கதாநாயகிகள் சீரியல் நடிக்க ஆரம்பிச்சாங்க. நாகினி 3, 4, 5, 6 அப்படின்னு இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருந்துச்சு. ஆனா முதல் 2 சீசன்களுக்கும் மக்கள் மத்தியில அதிக வரவேற்பு இருந்துச்சு. அடுத்தடுத்த சீசன்களுக்கு வரவேற்பு இருந்தாலும் கூட முதல் 2 சீசன்களுக்குமே வரவேற்பு அதிகமா இருந்ததுக்கான காரணம் நடிகை மௌனி ராய். இந்த சீரியல் நடிச்ச நிறைய பேர் கூட சொல்லலாம். அந்த யமுனா கதாபாத்திரத்தில் நடிச்ச அவங்களா இருக்கட்டும், வில்லி கதாபாத்திரமா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஹீரோ இவங்களுடைய கதாபாத்திரம், இது எல்லாமே மக்களுக்கு ஒரு பிடிச்சமான விஷயங்களா இருந்துச்சு. ரசிச்சு பார்த்தாங்க. கண்டிப்பா இந்த டைமுக்கு ஒரு சீரியல் போடுறாங்கன்னா அப்படி முன்கூட்டியே உட்கார்ந்துருவாங்க இந்த சீரியலை பாக்குறதுக்கு. சோ அந்த அளவுக்கு ஒரு ஹிந்தி சீரியல் அப்படிங்கறத தாண்டி ஹிந்தி சீரியல் மாதிரியே தெரியாம டப் பண்ணியிருந்தாங்க. சோ அதனால எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான ஒரு சீரியல் லிஸ்ட்ல இது இருந்துச்சு. இப்படி சீரியல் நடிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பாலிவுட்ல ஒரு ஹீரோயின் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியா நடிக்க ஆரம்பிச்சாங்க மௌனி ராய். சோ இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இப்ப அவங்க ஒரு டான்ஸ்ல பிஸியா இருக்காங்க. இவங்க ஒரு சில படங்கள்ல பாடலுக்கு மட்டுமே டான்ஸும் ஆடி இருக்காங்க. அப்புறமா நிறைய ஹீரோக்கள் கூட இப்போ ஜோடி சேர்ந்து நடிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்பவுமே பிஸியா தான் இருக்கிறாங்க சினிமா துறையில. இவங்க கடந்த 2022ஆம் ஆண்டு மௌனி ராய் ஒரு தொழிலதிபரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருமே காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய புகைப்படங்கள், வெளியே சுத்துறது அதுன்னு சொல்லிட்டு தங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்னு எல்லா இடத்துலயும் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடந்த மே மாதம் பாத்தீங்க அப்படின்னா 2 பேருமே அன்ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. ஒருத்தர் அந்த 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு வந்து இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஓகே இவங்க 2 பேருமே விவாகரத்து வாங்க போறாங்கப்பா, அதனாலதான் இப்படி பண்றாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இப்போ சமீப காலமா பாத்தீங்க அப்படின்னா நிறைய சினிமா ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, நடிகர் நடிகைகள் எல்லாருமே விவாகரத்து பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல அன்ஃபாலோ பண்றது, அவங்களோட சேர்ந்து எடுத்த புகைப்படங்களை டெலீட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மௌனி ராயும் அவருடைய கணவருமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ விவாகரத்து பண்ணிட்டாங்களா அப்படின்ற கேள்வி எழும் போது எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி யாருமே பேசாதீங்க அப்படின்னு மௌனி ராய் பதிலடி கொடுத்தாங்க. அப்போ ஒருவேளை இப்படி இது உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியாம எல்லாரும் முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா வெளிப்படையாவே தெரிஞ்சு ஆரம்பிச்சிடுச்சு இவங்க 2 பேருமே பிரிய போறாங்கப்பா, அதனாலதான் இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துடுச்சு. சோ இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா மௌனி ராயை பத்தி இன்னொரு விஷயம் காட்டுத்தீயா பரவ ஆரம்பிச்சுது. ஏன்னா இவங்க ஒரு சக நடிகை கூட வெளியே சுத்துறது, எல்லா பக்கம் போறது, ஜாலியா ஃபன் பண்றது, அதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா. சோ அந்த நேரத்துல எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, மௌனி ராய் ஒரு ஓரின சேர்க்கையாளர், அதனாலதான் கணவரை விவாகரத்து பண்ணிட்டாங்க, அந்த நடிகை கூட இப்ப சுத்துறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா இது தொடர்பா மௌனி ராய் எந்த ஒரு விளக்கத்தையும் அந்த டைம்ல கொடுக்கவே இல்லை. ஏன்னா விவாகரத்து டைம்ல இந்த ஒரு விஷயம் பெரிய அளவுல பூதாகரமா வெடிச்சது. அது எதுக்காகன்னா கணவரை விவாகரத்து வாங்கிட்டாங்க, அப்ப இந்த நடிகை கூட இவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கு, அதனாலதான் அந்த விவாகரத்து வழக்கே நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் 2 பேருமே சேர்ந்து இருக்கிறது, ஒன்னா சுத்துறது, மற்றபடி எல்லா போட்டோஸும் ஷேர் பண்றது அப்படின்றது மாதிரி போயிட்டே இருந்துச்சு. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மௌனி ராய் விளக்கத்தை கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை தாண்டி
ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா 2க்கும் முடிச்சு போட்டுட்டாங்க. இவங்க விவாகரத்து ஒரு பக்கம், இந்த நடிகை கூட சுத்துறது ஒரு பக்கம் அப்படின்னு 2க்குமே முடிச்சு போட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அதுக்கப்புறமா ஒரு நிகழ்ச்சியில மௌனி ராய் வந்து கலந்துகிட்டு பேசினாங்க. அப்பவும் அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், அவங்க சினிமால நடந்த விஷயங்கள், அவங்க நடிச்ச, அவங்க சந்திச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி அவங்க பேசியிருந்தாங்க. சோ அப்போ வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னன்னா, எப்பவுமே சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி நிறைய வதந்திகள் வரும். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மள தாங்கிக்க முடியாத அளவுக்கு பாதிக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களோட லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு அவங்க வந்து அவங்களாவே ஓப்பனா இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. எஸ், நான் ஒரு ஓரின சேர்க்கையாளர் அப்படின்ற செய்திகள் வந்து வளம் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா? அது வந்து என்னால ஃபர்ஸ்ட் தாங்கிக்கவே முடியல. எப்படி இவங்க வந்து என்னை பத்தி இப்படி தேவையில்லாம பேசலாம்? என்னோட விவாகரத்து வழக்கிலும் அந்த மாதிரி தான் பேசினாங்க. இப்ப இந்த விஷயத்துல இப்படிதான் பேசுறாங்க அப்படின்னு மௌனி ராய் வந்து பேசியிருந்தாங்க. என்னன்னா, நீங்க எப்படி இப்படி பேசலாம்? நான் வந்து ஒரு ஓரின சேர்க்கையில அப்படின்ற விஷயம் வந்து ரொம்பவே அந்த பேச்சுக்கள் வந்து சர்ச்சையா போய்க்கிட்டே இருக்கு. சோ அந்த விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்பவே பாதிச்சுது. அதுக்கப்புறம் அத பத்தி நான் கேர் பண்ணிக்கல. அது வந்து என் கூட நடிச்சு என் கூட சக நடிகை கூட நான் வந்து இருக்கிறது, என்னோட தோழி கூட இருக்கிறது ஒரு தப்பா? என்னோட தோழி கிட்ட நான் நிறைய விஷயங்கள வந்து ஷேர் பண்ணிப்பேன். எதுனாலும் ஷேர் பண்ணிப்பேன். அவங்க கிட்ட வந்து எனக்கு வந்து ஒளிவு மறைவே இருக்காது. சோ அவங்க கிட்ட இருந்து நான் எந்த கஷ்டத்தையும் வாங்கி போறது கிடையாது. அவங்க எனக்கு உண்மையா இருக்காங்க. நான் அவங்களுக்கு உண்மையா இருக்கேன். சோ இது மட்டும் தானே தவிர, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுப்பா. ஒரு தோழி கூட க்ளோஸா இருக்கிறது கூட இந்த விஷயத்துல நீங்க சேர்ப்பீங்களா? அப்படின்ற மாதிரி வந்து மௌனி ராய் அதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இப்படி நடிகர் நடிகைகளை பத்தி தொடர்ந்து வதந்திகள் வர்றது ஒரு சகஜமான விஷயமா தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த காலத்திலே அப்படி வந்து நாளிதழ் பேப்பர்கள்ல வந்து நிறைய வதந்திகள் வரும். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சமூக வலைதளம் இருக்கிறதுனால உடனுக்குடன் வந்து வதந்திகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். இது உண்மையா பொய்யா அப்படிங்கறது நம்மளால கணிக்கவே முடியாம நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து ஓப்பனா அந்த நடிகர்களும் நடிகைகளும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து கான்ட்ரவர்சி வந்துச்சுன்னா கண்டிப்பா அது நமக்கு வந்து ப்ரொமோஷன் மாதிரி தானே அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பாங்க. சோ அந்த வகையில நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு உண்மையா பொய்யா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். சோ அதே மாதிரிதான் இவங்க மௌனி ராய் பேசின விஷயம், மௌனி ராய் பத்தின வந்த விஷயங்கள் எல்லாமே உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாம அவங்களோட ரசிகர்கள் வந்து ரொம்பவே குழப்பத்துல இருந்தாங்க. ஏன்னா மௌனி ராய் வந்து அந்த ஆரம்ப காலகட்டத்துல வந்து மாடலிங்ல இருந்து அதுக்கப்புறமா வந்து டான்சர், சோ அதுக்கப்புறமா சின்னத்திரை சீரியல்கள்ல நடிச்சு பாலிவுட்ல முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து ஜோடி சேர்ந்து நடிச்சு இன்னைக்கு வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரமா முக்கிய ஒரு நடிகை இருக்கிறாங்க. முன்னணி நடிகையா வலம் வந்துட்டு இருக்காங்க. எப்படி சின்னத்திரையில கால் பதிச்சு தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சாங்களோ அதே மாதிரிதான் பாலிவுட்ல வந்து தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சி அவங்க வந்து இன்னைக்கு வரைக்குமே சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்களை பத்தி வதந்திகள் வந்து இப்ப சமீப காலமா வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா மே மாதத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய கணவர் இந்த 2 பேரும் அன்ஃபாலோ பண்ண விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறமா தோழி கூட ஒன்னா சுத்தி இந்த விஷயம் வந்ததா இருக்கட்டும், இவங்க வந்து ஓரின சேர்க்கையாளர் தான்ப்பா, அதனாலதான் தன்னோட தோழி கூட வந்து சுத்துறாங்க, தன்னோட கணவரையே விவாகரத்து பண்றாங்க அப்படின்னு வந்த விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே இவங்களை சுத்தி நிறைய நடந்துகிட்டே இருந்ததுனால மௌனி ராய் வந்து கண்டுக்காம இருக்காங்க. ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ அப்படின்னா ஒரு சில பேர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. பட் அதுக்கான கிடையாதுப்பா. நீங்க வந்து உங்களுடைய தோழி கூட சுத்தினா அதை தப்பா பேசுவீங்களா? அது என்னோட தோழி எனக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்காங்க. நம்மள மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு ஒரு தோழி கண்டிப்பா அவசியம். சோ அதுக்கு என்னோட சுத்தி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சோ இது மட்டும் தான். நீங்க நினைக்கிற மாதிரி தவறா நீங்க சித்தரிச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி வந்து மௌனி ராயே விளக்கம் கொடுத்துட்டாங்க. சோ அதுக்கான முற்றுப்புள்ளியை அவங்க வச்சுட்டாங்க. சோ இதுக்கப்புறம் வதந்தி பரப்புறவங்க என்ன பரப்புறாங்க அப்படிங்கிறது தெரியல. சோ இது அடுத்த கட்டமா என்ன போக போகுது, இதுக்கு வந்து வதந்தி பரப்புனவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சோ உங்களுக்கு வந்து நடிகை மௌனி ராயை பிடிக்குமா அப்படிங்கிறதையும், அவங்க நடிச்ச நாகினி சீரியல் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.